கனிமவள திருட்டு விசாரணை என்ற பெயரில் அப்பாவி விவசாயிகள் மீது லட்சக்கணக்கில் அபராத தொகை விதிப்பதாக மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்து கோவையில் 200க்கும் மேற்பட்ட விவசாயிகள் எதிர்த்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கோவை மாவட்டம் பேரூர் தாலுகாவிற்கு உட்பட்ட மாதம்பட்டி, ஆலந்துறை, மத்துவாராயபுரம், தேவராயபுரம், வெள்ளிமலைப்பட்டினம், நரசிபுரம், இக்கரை, போலுவாம்பட்டி, தென்னமநல்லூர் மற்றும் தொண்டாமுத்தூர் உள்ளிட்ட கிராமங்களில் உள்ள விவசாய விளைநிலங்களில் விவசாயிகள் கனிம வளத்தை திருடி விற்பனை செய்ததாக கூறி அவர்கள் மீது அபராத தொகை மற்றும் தண்ட தீர்வை தொகை ஆகியவை விதிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் மாவட்ட நிர்வாகத்தின் இந்த நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் சார்பில் 200க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கோவை தெற்கு வட்டாட்சியர் அலுவலகம் முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது ஏழை அப்பாவி விவசாயிகள் மீது லட்சக்கணக்கில் அபராதம் விதிப்பதாகவும், விவசாய நிலங்களில் விவசாயத்திற்கு நிலத்தை சமப்படுத்துவதற்காக மண் எடுத்தாலும் அந்த விவசாயிகளுக்கு பல லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து கனிம வள கொள்ளையர்களுக்கு கனிம வளத்துறையினர் துணை போவதாகவும் குற்றம் சாட்டி அவர்கள் முழக்கங்களையும் எழுப்பினர். முன்னதாக செய்தியாளர்களை சந்தித்து பேசிய கட்சியின் தலைவர் பழனிசாமி, மலைப்பகுதிகளில் நிலம் வைத்திருக்கும் விவசாயிகள் தரிசு நிலம் மேம்பாட்டு திட்டத்தில் விளை நிலங்களாக மாற்ற பூமிகளை சமம் செய்வது வழக்கம் எனவும், அதேபோல வடக்கிலிருந்து பூமிகள் தெற்கு நோக்கி, குறிப்பாக நெய்யல் ஆற்றில் நோக்கி சரிவாகவும், அதேபோல தெற்கு பகுதியில் உள்ள பூமிகள் அனைத்தும் வடக்கு நோக்கி சரிவாகவும் இயற்கையாகவே அமைய பெற்றிருப்பதால் அவ்வாறு அமையப்பட்ட பூமிகளை நாங்கள் விவசாயம் செய்வதற்காக சிறு சிறு பகுதிகளை பிரித்து ஏரிகள் அமைத்து மாற்றத்திற்கு தகுந்தாற்போல் நீர்ப்பாசனம் செய்வதற்கு ஏதுவாக மாற்றியமைத்து உள்ளதாகவும் கூறினார். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியை ஒட்டியுள்ள விவசாய நிலங்களுக்கு சொந்தமான விவசாயிகள் 500க்கும் மேற்பட்டோருக்கு இதேபோல் பல கோடி ரூபாய் வரை கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் கனிம வளத்துறை மற்றும் வருவாய்த்துறையினர் அபராதம் விதித்துள்ளதாகவும், இந்த அபராத தொகையை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் எனவும் வலியுறுத்தியதுடன், இல்லாத பட்சத்தில் அடுத்த கட்ட போராட்டங்கள் நடத்தப்படும் எனவும் தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. கோவை மாவட்டத்தில் கடந்த 3 மாதங்களாக மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியில் விவசாயிகள் மேட்டுப்பாளையத்தில் துவங்கி மதுக்கர் வரை, குறிப்பாக நரசிபுரம், தொண்டாமுத்தூர், மதுராயபுரம், தேவராயபுரம் போன்ற பகுதிகளில் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதிகளில் கடந்த 30 ஆண்டுகளாக கரடுமலை, குப்பனூர் 30 ஆண்டுகளுக்கு முன்பு விவசாயிகள் மண்ணை எடுத்து விட்டார்கள், செம்மண்ணை கடத்தி விட்டார்கள். ஆகவே இவர்களெல்லாம் குற்றவாளிகள் என்று புதிதாக ஒரு கண்டுபிடித்து, அதாவது மனிதர்கள் கண்டுபிடிக்கவில்லை, ட்ரோன் மூலியமாக இதெல்லாம் விவசாயிகள் மண்ணை திருடி விட்டார்கள் என்று கோர்ட் உத்தரவு என்கிற பெயரில் அதிகாரிகள் ஆய்வு செய்து 500க்கும் மேற்பட்ட விவசாயிகள் மீது, ஏராளமான விவசாயிகள் மாவட்டம் முழுக்க, பன்னிமடையிலிருந்து கோவனூர் வரைக்கும், மேட்டுப்பாளையம் வரைக்கும், மதுக்கரை வரைக்கும், சூலூர், போகம்பட்டி, நான் சொல்ற இதர பகுதிகள் முழுக்க விவசாயிகள் மீது கிராவலை திருடிவிட்டார்கள், செம்மண்ணை திருடிவிட்டார்கள் என்று ஒரு அபராத தேவையற்ற குற்றச்சாட்டை நீதிமன்ற உத்தரவு என்கிற பெயரில் அதிகாரிகள் ஆய்வு செய்தார்கள். ஆய்வு செய்த அதிகாரிகள் எல்லாம் மணலை கடத்தவனும் தப்பிவிட்டான், செம்மண்ணை கொள்ளையடித்தவனும் தப்பிவிட்டான், இவ்வளவு கோடி கோடி ரூபாயை சம்பாதித்தவனெல்லாம் எங்கே போனான் யாருக்கும் தெரியாது, அவங்களுக்கு தெரியும். ஆனால் அப்பாவி விவசாயிகள் இப்பொழுது கேஸ் போட்டிருக்காரு. நான் ஒன்று பத்திரிகையாளருக்கு முன்பு அரசுக்கு சொல்வது, இப்பொழுது கோயம்புத்தூர் கட்டப்பட்டிருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், போலீஸ் கமிஷனர் அலுவலகம், மேம்பாலங்கள் இவ்வளவும் எங்கிருந்து எடுத்தார்கள்? கல்லும் மண்ணும் எங்கு எடுத்தார்கள்? விவசாய திடன் என்றால் கட்டப்பட்ட கட்டடங்கள் எதிலிருந்து எடுக்கப்பட்டது? ஆகவே கட்டடத்தை எங்கே இடிக்க வேண்டும்? கலெக்டர் அலுவலகத்தையும் இடித்து விடுங்கள், மேம்பாலத்தையும் இடித்து விடுங்கள், புறவழிச்சாலைக்கு எடுக்கப்பட்ட அத்தனையும் அடித்து ஒழித்து விடுங்கள். விவசாயி மீது கேஸ் போடுமையானால் இந்த திருட்டு மண்ணை எடுத்து கொண்டு வந்து கட்டடம் கட்டும் சரிதானா? உத்தரவு கூடிய நீதிமன்ற கட்டடம் எங்கே இருக்கிறது? விவசாய நிலங்கள் எடுக்கப்பட்ட கட்டடத்தில் தானே நீ உத்தரவு போட்டிருக்கிறாய். ஆகவேதான் இத்தனை விவசாயி மீது, அப்பாவி விவசாயி மீது போர் தொடுக்குமானால் உருவாக்கப்பட்ட கட்டடங்கள் அனைத்தும் இடிக்கப்பட வேண்டும் என்று விவசாயிகள் கேட்கிறோம். ஒரு விவசாயியும் கூட நீங்கள் வழக்கு போடுவதை நாங்கள் அனுமதிக்க வேண்டும். ஒரே ஒரு உங்களுக்கு சொல்கிறோம், நீங்கள் அனைவரும் பார்க்கலாம். இப்பொழுது மண் வேண்டும் என்கிறார்கள், மண் விவசாயி கொடுக்கிறோம், இலவசமாக கொடுக்கிறோம். எடுக்க முடியுமா? வாருங்கள், எடுத்துக்கொள்ளுங்கள், ரோடும் போடுங்கள், நீங்கள் கட்டடம் கட்டுங்கள், விவசாயிக்கு பணம் கொடுக்க வேண்டாம். ஆனால் போடப்பட்ட வழக்கை நீங்கள் வாபஸ் வாங்க வேண்டும்.
ஒரு என்ன கருகாமல்குடி விவசாயி ஒரு 15 ஏக்கரை வைத்திருக்கிறார். ஒரு பிடி மண்ணும் கூட அவர் எடுக்கவில்லை. மேடும் பள்ளமாக இருந்ததை சமன் செய்த பாவத்திற்காக அவர் மீது 1.5 கோடி ரூபாய் அபராதம் விதித்திருக்கிறார்கள். என்ன கொடுமை இது! ஆகவேதான் அதே போல இப்பொழுது அரசாங்கமே சொல்றார், நீங்கள் எல்லாம் விவசாயிகள் குழி தோண்டி மழைநீர் சேகரியை பண்ணைக்குட்டை அமையுங்கள், பண்ணைக்குட்டை அமைக்க வேண்டும் என்று அரசு உத்தரவு. பண்ணைக்குட்டை அமைத்த விவசாயிகள் மீது நீ ஏர் எடுத்தாய் என்று சொல்கிறார். இப்பொழுது இந்த 10 ஆண்டு கரும்பு, கடலைக்காய், வெங்காயம், மஞ்சள், தென்னை, இத்தனை விவசாயி இவர்களுக்கெல்லாம் யார் கொடுத்திருக்கார்கள்? பூராமே ஆதாரம் இருக்கிறது. பிஓ கொடுத்திருக்கார், அடங்கல் கொடுத்திருக்கார், சிட்டாவில் இருக்கிறார், விவசாயிகளுக்கு கடன் கொடுத்திருக்கிறார்கள். இவ்வளவு ஆதாரம் இருந்தும் நீங்கள் மண்ணை தேடி விட்டாய் என்ற ஒரு அபராதத்தை சொல்வது ஏற்றுக்கொள்ள முடியாது. நாங்களும் நீதிமன்றம் போவோம், நாங்களும் தெருவிலே போராடுவோம். வந்திருப்பது 500க்கும் மேற்பட்ட பாதிக்கப்பட்ட விவசாயிகள் வந்திருக்கிறோம். இப்படி தொடர்ந்து எங்கள் போராட்டம் நடைபெறும். ஆகவேதான் பத்திரிகையாளர் சந்திப்பு என்கிற வகையில் உங்களுக்கு நாங்கள் உங்கள் முன்னால் அரசாங்கத்துக்கு சொல்லுவது, மறு ஆய்வு செய்ய வேண்டும். திரும்பப்பட்ட அத்தனை விவசாயிகள் போடப்பட்ட வழக்குகளை திரும்ப பெற வேண்டும். நீதிமன்றம் உத்தரவு என்கிற பெயரில் எங்கள் மீது தொடுக்குமேயானால் நான் சொன்ன கட்டணங்கள் அனைத்தும் இடிக்கப்பட வேண்டும். முடியுமா? முடிவதற்கு அரசாங்கத்துக்கு தைரியம் இருக்கிறதா என்பதுதான் நாங்கள் கேட்க வேண்டும். ஆனால் இத்தமான தவறான நடவடிக்கையை விவசாயிகள் மீது இப்பொழுது சட்டமன்ற தேர்தல் ஓராண்டுக்கு வரப்போகிறது. இந்த ஓராண்டு வரக்கூடிய இந்த நேரத்தில் கோவை மாவட்ட விவசாயிகள் மத்தியில் இப்பொழுது நான் பேசிக்கொண்டிருக்கிறது, உங்கள் ஊரிலே செங்கல் எடுக்க முடியாது, மண் எடுக்க முடியாது, கல் எடுக்க முடியாது. ஏனால் இந்த மாவட்டத்தில் பிறந்தவரெல்லாம் இடம் வாங்கி வைத்திருந்தால் அவனுக்கு வீடும் கட்ட முடியாது, மண்ணும் எடுக்க முடியாது. தப்பு செய்வதனை தண்டிக்க வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கிறோம். எந்த விவசாயியும் இயற்கையை சூறையாட மாட்டான், மரத்தை வெட்ட மாட்டான், கல்லை எடுக்க மாட்டான். அனுமதிக்கு உட்பட்ட இடங்களில் எடுத்துகள் தவறு செய்த மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு முடிந்துவிட்டது. மீண்டும் இத்தகைய தவறான செய்தியை, தவறான தகவலை பரப்பக்கூடிய நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். விவசாயிகளை பாதுகாக்க வேண்டும். எனவே தமிழக அரசும் இது குறித்து ஆய்வு செய்து அறிந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த போராட்டத்தின் மூலம் கேட்கிறோம். இது அப்ராக்சிமேட்டா கிட்டத்தட்ட ஒரு 1000 விவசாயிகள் பாதிக்கப்படுவார்கள். தொகை 1.5 கோடி, 1 கோடி, 20 லட்சம், 1 ஒரு விவசாயி ஒரு 20 சென்ட் நிலத்தை வாங்கி வீடு கட்டுவதற்கு அவனுக்கு 30 லட்சம் அவதான். வீடு கட்டுவதற்கு இடம் வாங்கி மண்ணை தோண்டி அவன் சமன்படுத்துறதுல அவனுக்கு 30 லட்சம். இது என்ன? இது ஒரு கண்டில வெண்ணெய், இன்னொரு சுண்ணாம்புமா? இது வருவாய்த்துறை, இது கனிம வளத்துறை கணக்கெடுத்து சொல்லி பிறகு வருவாய்த்துறை மூலியமாக இந்த மதிப்பீடு செய்திருக்கார். இரண்டும் தப்பு. ஆட்சேபனை முறையீடு தவறு என்று சொல்லி இருக்கிறோம். விவசாயிகள் குறைதீர்ப்பு தனிமனு மக்கள் குறைதீர்ப்பு மையத்திலையும் கொடுத்தோம், இப்பொழுதும் கொடுக்கிறோம். இப்போ போராட்டத்தை சொல்கிறோம். அடுத்தது நாங்களும் பல்வேறு வடிவங்களான போராட்டங்களை கையில் எடுக்கிறோம். நீதிமன்றமும் போவோம். நீதி கிடைக்கும் வரைக்கும் தொடர்ந்து போராடுவோம். நன்றி.